குட் மார்னிங் எவ்ரிவன். என் பேரு பாலவிஷ்ணு, ஆத்தர் ஆஃப் ரீடென்ஷன் கோடு புக்கு. என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒரு பெரிய லெவல்ல வளரணும் அப்படின்னா அவங்களோட கீ எம்ப்ளாயீஸை ரொம்ப வருஷத்துக்கு ரீட்டைன் பண்ண முடியும். அப்பதான் அவங்கனால பெரிய லெவல்ல வளர முடியும். இல்லைன்னா டே டு டே ஃபயர் ஃபைட்டிங்லேயே அவங்களோட காலம் போயிடும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதே இதை நோக்கி தான், அதே அந்த பிலாசபியை பேஸ் பண்ணி தான் என்னோட புக் த ரீடென்ஷன் கோடு இருக்கு. இட் இஸ் ஸ்கெடியூல் டு பி பப்ளிஷ்ட் இன் மிட் ஆஃப் 2026. இந்த பிலாசபி கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு we are also interviewing other founders from various industries. So இன்னைக்கு we have a very special guest. We have Mr. Mohan from Lakshmi Krishna Naturals. So இவரை பத்தி சொன்னா, ஒரு தனி மனுஷனா ஆரம்பிச்சு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம அவரோட காஸ்மெட்டிக்ஸ் பிராண்டா ஒரு 200 crore பிளஸ் ஒர்த்தான ஒரு பிராண்டா ஸ்கேல் பண்ணியிருக்கிறாரு. மோர் தேன் 10 அவுட்லெட்ஸ் ஆல் அக்ராஸ் இந்தியா இருக்கு இவருக்கு. ஸோ ஒரு ஒரு யூனிக்கான விஷயம் உங்களுக்கு என்னன்னா, எல்லா காஸ்மெட்டிக்ஸ் பிராண்டும் இவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த ஒரு ஃபண்டிங்குமே இல்லாம ஒரு பூட் ஸ்ட்ராப்டு மெத்தட்லயே இவ்வளவு க்ரோத் ட்ரெடிஷ்னல் பிசினஸ்லயும் பண்ண முடியும் அப்படின்னு இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு இவர்கிட்ட நம்ம ஸ்பெசிபிக்கா டீமை லாங் டேர்ம் ரீடைன் பண்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இல்லையா அப்படிங்கறது நாம தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் மிஸ்டர் மோகன் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அவர் பாட்காஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். முதல் கொஸ்டின், நம்ம கொஸ்டின்ஸுக்கு போறதுக்கு முன்னால நம்ம ஆடியன்ஸுக்காக உங்களோட பேக்ரவுண்டு, உங்களோட ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஆக்சுவலி என்னோட நேம் மோகன் சார். பவானி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல தான் நான் வளர்ந்தது. எல்லாமே எல்லாத்து மாதிரி நானும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் சார். பிடெக் ஐடி முடிச்சுட்டு 2013 வெளியே வந்தேன். ஆக்சுவல் எல்லாத்து மாதிரியும் ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகிட்டு ஒர்க் பண்ணினேன். ஒரு ஐ திங்க் 3 இயர்ஸ்ல 6 to 7 கம்பெனிஸ் மாறி இருப்பேன். ஸோ என்னோட மென்டாலிட்டி என்னன்னா, எப்பயுமே ஏதாவது யூனிக்குவா பண்ணணும்னு நினைப்பேன். பட் நம்மளோட மைண்ட் செட்டுக்கு கம்பெனிக்கு பெருசா அடாப்ட் ஆகாது. ஸோ அதனாலேயே எனக்கு பெருசா செட் ஆகாம பிசினஸ்குள்ள இறங்க சார். ஆக்ஷனல் பிசினஸ் மேன் தான் சார். நான் பெரிய பிளான் பண்ணி எல்லாம் இறங்கல. ஸோ ஜென்ரலா ஐ மீன் இதுக்கப்புறம் நான் நிறைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எது பெருசா ஒர்க் ஆகல சார். அதுக்கப்புறம் சைனார்ஜி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் சொல்லி ஒரு டெக் கம்பெனி ஓபன் பண்ணேன். அதுல வெப்சைட்ஸ், எஸ்இஓ, அப்பெல்லாம் மெட்டா கிடையாது. ஸோ எஸ்இஓ வெப்சைட்ஸ் மேக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் எனக்கு பியூட்டி பிராண்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணித்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பதான் 2016 நினைக்கிறேன். கரெக்டா அந்த டைம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. ஸோ அந்த டைம் அந்த ஆர்கானிக் பீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்ப எனக்கு எப்படி என்ன தெரிஞ்சதுன்னா, அன்னைக்கு பியூட்டி இண்டஸ்ட்ரி அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்போ எல்லாருமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நான் மர சக்காயில் சேல் பண்றேன் அப்படின்னா நாட்டு சக்கரை சேல் பண்ணாங்க. எனக்கு அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ நம்ம யூனிக்கா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பியூட்டி இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணேன். ஸோ அப்போ பியூட்டி இண்டஸ்ட்ரி எப்படி இருந்துச்சுன்னா, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பியூட்டி இண்டனாவே ரொம்ப காஸ்ட்லி ஒரு லக்ஸரி செக்மெண்ட் இருந்தது. ஒரு பியூட்டி பிராண்ட்னா 1000 rupees, 2000 rupees, 3000 rupees இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா நேம் சொல்லல, ஒரே ஒரு 10 ரூபா கிரீம் தான் எல்லாத்துக்கான சொல்யூஷன் இருந்தது. ஸோ எக்ஸாக்டா என்ன ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன் மேக்ஸிமம் எந்த பிராண்டும் அப்படி இல்லை. நான் சொல்றது 2017-18. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு மார்க்கெட் கேப் அனலைஸ் பண்ணி நான் லக்ஷ்மி இனிஷியலா அப்பெல்லாம் ஃபேஸ்புக் குரூப்ஸ் தான் சார். அப்ப இன்ஃபுளுன்ஸ் மார்க்கெட்டிங் இந்த டைம்லாம் கிடையாது. ஸோ சேலம் ஷாப்பிங், ஈரோடு ஷாப்பிங், அந்த மாதிரி ஷாப்பிங் இருக்கும். அதுல போய் நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம போட்டோஸ் போடுவோம். அதை பார்த்து பீப்புள் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிராண்ட் வளர ஆரம்பிக்கிறப்போ இன்ஸ்டாகிராம் 2019 இன்ஸ்டாகிராம்ல வரேன். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் இவங்கலாம் கொஞ்சம் ஃபெமிலியரா இருந்தாங்க. அப்ப கொலாபரேஷன் ஃபார்மேட் தான். நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுத்தோமா அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஜென்யூன் ரிவ்யூ ஷேர் பண்ணுவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிராண்ட் வளர ஆரம்பிச்சு சார். அப்புறம் எங்களோட பீக்குன்னு பாத்தீங்கன்னா 2021 கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த கொரோனா டைம் எல்லாம் வீட்லயே இருக்கிறதுனால நிறைய பேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிராண்ட் நல்லாவே க்ரோத் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ அப்போ 2013 நிறைய காம்படிஷன் இருந்ததுன்னா பிசினஸ் கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிச்சது. ஸோ அப்போ என்ன யோசிச்சோம், எல்லாமே ஆன்லைன் பேஸ்டு பிராண்டா இருக்கு, ஏன் நம்ம ஷாப் பேஸ்ல போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்க ஒவ்வொரு ஷாப்பும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சோம் சார். அப்படி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் 1 by 1 யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு 2016 ஆச்சு. 24 ஷாப்ஸ் முடிச்சிருங்க சார். 25 லட்சம் கஸ்டமர்ஸ், 24 ஷாப்பு. சவுத் இந்தியா லீடிங் பிராண்டா ஆரம்பிச்சிருக்கோம் சார். வித்தவுட் ஃபண்டிங், ஈவன் பிரைவேட் லிமிடெட் கூட கிடையாது. நம்ம ப்ரிப்பரேட்டர் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் சார் என்னோட ஜெர்னி. சார், என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் லைக் எக்ஸாம்பிள் நீங்க ஆரம்பிச்ச ஒரு 2-3 வருஷம் உங்களோட பிசினஸ்ல பீப்புள் ரிலேட்டட் ப்ராப்ளம் மெயினா என்ன இருந்ததுங்க சார்? உங்களால கரெக்டான பர்சன் ஹையர் பண்ண முடிஞ்சுதா, இல்ல அதுல ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்களா? இது நான் கேக்குறது இனிஷியலா. ஸோ இனிஷியல் டேஸ்ல நான் ரொம்ப டெக்னிக்கலா பர்சனை தெரியல சார். இப்போ எங்களுக்கு இனிஷியல் டேஸ்ல என்ன தேவைப்பட்டுச்சுன்னா,
ஒரு மேக்ஸிமம் கஸ்டமர் சர்வீஸ் பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஒரு கஸ்டமர் கொஸ்டின் கேட்கறாங்க, அதுக்கான ஆன்சர் கொடுக்குறோம். ஸோ எனக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆஃபீஸ் செட்டப்னு ஒன்று இல்லாதனால எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வச்சேன். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நம்மள அந்த அளவுக்கு மானிட்டர் பண்ண முடியாது சார். ஒரு கஸ்டமர் கொஸ்டின் கேட்டா லேட்டா ரெஸ்பான்ஸ் பண்றது, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாம. ஸோ என்னதான் நம்ம எடுத்தாலுமே ஈவன் ஒரு இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் இருக்கு சார், ஒரு 70 to 80 ப்ராடக்ட்ஸ் இருக்கிறப்ப கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கேட்டா அதுக்கான தப்பான ப்ராடக்ட் வந்து ஆன்சர் பண்றது சார். இது இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு, அந்த சிஸ்டம்குள்ள கொண்டாட முடியல சார். இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் சிஸ்டம் ரெடி பண்ணுமா, அதுக்குள்ள இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஈவன் இப்போ மாறிடுச்சுங்க. இப்போ ஒரு ஜூம் மீட்டிங்கோ ஈவன் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு ஈவன் ஒரு வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன் எடுத்து அலைன் பண்ண முடியும். இப்போ ஒரு சங்கீதான்னு ஒருத்தர் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு அலைன் பண்ணோமா நம்ம என்ன மெசேஜ் பண்ணி செக் பண்ண முடியும். ஆனா அந்த டைம்ல அந்த அளவுக்கு சிஸ்டம்னு ஒரு வேர்டே கிடையாது சார். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல யாருக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்க எக்ஸாக்டா பண்றாங்களா நம்மளுக்கு ஃபைன் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். இதனால எங்களுக்கு நிறைய நெகட்டிவ்ஸும் வர ஆரம்பிச்சுங்க சார் இனிஷியல் ஸ்டேஜ்ல. சார் நீங்க என்னதான் கஸ்டமர் சர்வீஸ் பர்சன் ஹையர் பண்ணாலும் நீங்க ஹையர் பண்றதுக்கு முன்னால சில ஸ்கில்ஸ் அண்ட் சில ஆட்டிடியூட் செக் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஸ்கில் இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருந்தா எனக்கு ஓகே அப்படின்னு. ஸோ இனிஷியலா ஹையர் பண்ணும்போது என்ன மாதிரி ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் நீங்க மெயினா செக் பண்ணீங்க, அந்த மாதிரியான மக்கள் கிடைச்சாங்களா உங்களுக்கு? சார் ஃப்ராங்கா சொன்னா நான் பெருசா எதுவுமே செக் பண்ணல சார். எனக்கு என்னன்னா ஒரு பர்சன் எடுத்தனா அது எங்க கம்பெனிக்கு அடாப்ட் ஆனவங்க மட்டும் தான் பாத்தங்க. ஏன்னா நம்ம கம்பெனி வந்து ஒரு கிட்டத்தட்ட சேல்ஸ் பேஸ்டு கம்பெனி சார், ஒரு கார்பரேட் கிடையாது. ஒரு 10 மணிக்கு வந்துட்டு ஒரு 6 மணிக்கு லாகின் போற மாதிரி கம்பெனிஸ் கிடையாதுங்க. நம்ம கம்பெனி போறதுக்கு எஃபோர்ட் பண்ணும். ஏன்னா என்னோட சேலரி பேஸ் முழுக்க இன்சென்டிவ் சார். ஒரு சேலரி பாத்தீங்கன்னா ஒரு 10 to 12,000 தான் இருக்கும், பட் இன்சென்டிவ் 10+ வரும். ஸோ எனக்கு என்ன மோஸ்ட் கம்ஃபர்ட்டா ஒரு பர்சன் இருக்கணும். அவன் வந்து நான் வந்து நாலேஜபிள் இல்லைன்னு சொல்ல வரல, ஒரு ஆவரேஜ் நாலேஜ் இருந்தா கூட போதும், என்னால ட்ரெயின் பண்ணிட முடியும். ஏன்னா எனக்கு வந்து கம்பெனிக்கு 100% எஃபோர்ட் போடுற பர்சன் தான் சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ நான் என்னோட இன்டர்வியூஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க பினான்சியலா எப்படி இருக்கீங்க, கம்பெனிக்கு எஃபோர்ட் போடுவீங்களா, ரெண்டாவது வந்து உங்க ரூல்ஸ் அந்த சாட்டர்டே வந்து நான் அவுட்டர் போறேன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஈவன் ஒர்க்குக்கு அப்ப 100% பண்ணும். ஏன்னா இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ் ஈவன் மெசேஜஸ் அதிகமா இருக்கும், ஒர்க்கு ஹெவியா இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா மண்டே டியூஸ்டேல பெரிய ஒர்க்கு கிடையாது. ஸோ கம்பெனிக்கு அடாப்ட் ஆகிற பர்சன் தான் சார் நாங்க எடுத்தோம். ஸோ நாங்க வந்து டேலண்டை விட ஒருத்தர் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம் அதை பேஸ் பண்ணி தான் சார் எடுத்தோம். ஸோ அதுல எங்களுக்கு இனிஷியல் டேஸ்ல சேலஞ்சஸ் இருந்தாலும் கம்பெனிக்குள்ள நல்லாவே அடாப்ட் ஆனாங்க சார். நாங்க சொன்ன நம்புறீங்களா இல்லைன்னு தெரியல, 2017 இருந்து இது வரைக்கும் மீதி போன ஒரு 7 to 8 பீப்புள்ஸ் கூட எங்களுக்கு கம்பெனிக்கு ரிலீவ் ஆகிருக்க மாட்டாங்க சார். ஒரு ஃப்ரெண்ட்லி என்வரன்மெண்ட்ல கொடுத்த பீப்புள் அடாப்ட் ஆனாங்க. இப்ப சப்போஸ் ஒரு மோர் நாலேஜபிள் பீப்புள், மேபி ரொம்ப நாலேஜ் பீப்புள், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்னா எங்களுக்கு செட் ஆகாது சார். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோன்ல இருப்பாங்க, அது எங்க கம்பெனியோட ஃபார்மேட்டுக்கு அடாப்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம் சார். ஸோ அந்த மாதிரி பீப்புள் இல்லாம எங்களுக்கு கூட டிராவல் பண்ற யார் ரெடி, அந்த மாதிரி பீப்புள் கூட நாங்க ஒர்க் பண்ணோம். அது எங்களுக்கு ஒர்க்கும் ஆச்சு சார். வண்டர்ஃபுல். ஸோ இனிஷியலா நீங்க பெருசா ஸ்கில்ஸ் பார்க்கல, ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரைட் ஆட்டிடியூட், கம்பெனிக்காக டெடிகேட்டடா ஒர்க் பண்ணணும் எக்ஸாக்டா தான் வந்து பார்த்து எடுத்தீங்க. அதுலயும் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு 8 வருஷத்துல ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 8 பேர் தான் இது வரைக்குமே வந்து உங்க கம்பெனி குவிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஐ திங்க் இட்ஸ் a வெரி பிக் அச்சீவ்மெண்ட் சார். சார் இப்போ இனிஷியல் டேஸ்ல நீங்க ஹையர் பண்ணும்போது ஓகே இது வந்து பார்த்திருந்திருக்கலாம், இது வந்து எனக்கு தெரியல, அதனால இந்த மிஸ்டேக் நான் வந்து பண்ணிட்டேன், பட் இப்போ வந்து நான் அந்த மிஸ்டேக் பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்டேக் சொல்லணும்னா எதை சார் சொல்லுவீங்க? இனிஷியல் டேஸ்ல ஹையரிங் ரிலேட்டடா பண்ண மிஸ்டேக். ஆக்சுவலி இது வரைக்கும் பாசிட்டிவா சொன்னல சார், அதேதான் நெகட்டிவா சில விஷயம் அதுல ஆச்சு. 90% பாசிட்டிவ் இருந்தாலும் சில 10% நெகட்டிவ் இருக்கு. என்னன்னா இப்ப இந்த கஸ்டமர் சர்வீசஸ் எல்லாம் மேனேஜபிள், எண்ட் ஆஃப் த டே ஒரு சாரி கேட்டு எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம். பட் டெக்னிக்கல் சைடும் அதே பர்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆபரேஷன் சைடு மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து ரெட்ரைவ் பண்ணிட முடியும், ரைட்டுங்களா? பட் டெக்னிக்கல் சைடு அதே மிஸ்டேக் பண்ண, டெக்னிக்கல் சைடுமே அதே மாதிரி கம்ஃபர்ட் ஹார்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணேன். பட் அது இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கு ஓகேவா இருந்தாலும் கம்பெனி growth ஆக அப்ப என்ன சார் ஒரு 1 year 2 year நம்ம டேர்ன் ஓவர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம வேல்யூஷன் அரௌண்ட் 250 CR போயிட்டு இருக்கு. சோ என்னன்னா அன்னைக்கு வந்து நான் ஒரு ஒரு நாலேஜபிள் இல்ல, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணா போதுன்னு ஒரு டெக்னிக்கல் சைடு எடுத்த பர்சன்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க சார். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு நேட்டிவ் பிராண்டா இருந்தது, லக்ஷ்மி ஸ்டார் ஒரு நேட்டிவ் பிராண்டு, ஸோ ஒரு லோக்கல் பிராண்டு, ஒரு கொங்கு ஸ்லாங்கில் இருக்கிற பிராண்டு ஈஸியா பீப்புளுக்கு கனெக்ட் ஆச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம 100C நோக்கி போறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா அட்லீஸ்ட் நம்ம நார்த் இந்தியா போகலாம் போற சவுத் இந்தியா பேஸுங்கிறப்ப ஒரு லாங்குவேஜ் பெரிய ரொம்ப அடி வாங்குறோம் சார். ரெண்டாவது கல்ச்சராவே ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்ப எங்களுக்கு மார்க்கெட்டிங் டீம் வந்து இப்ப தமிழ்நாட்டுல மோர் சக்சஸ்ஃபுல் டீம், ஆனா அதுவே நம்ம கர்நாடகா கேரளா போறப்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகுது சார். சோ அவங்களால அந்த கல்ச்சர் அடாப்ட் பண்ணிக்க முடியல, அவங்களால ப்ரொமோஷன் சைஸ் பெருசா ஹெல்ப் பண்ண முடியல. சோ அந்த இடத்துல பண்ண ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சன் மேபி போட்டிருக்கலாமே ஒரு பர்சனல் ஃபீல் சார்.
ஸோ ரெண்டாவது என்னன்னா இவங்களும் ஒரு கம்ஃபர்ட்லயே பழகினதுனால அவங்கள மூவ் ஆனே பண்ண முடியல. ஸோ இப்போ இதுக்காக ஒரு நார்த் இந்தியில ஒரு பர்சன் எடுத்து போட்டா இவங்க கூட அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. எனவே ஆல்மோஸ்ட் சீனியர் ஒரு மைண்ட் செட் வந்துருது. ஸோ கம்பெனி growthங்கிறப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல 80 to 90% நல்லா இருந்தாலுமே ஒரு growth ஸ்டேஜ்ல இது வந்து ஒரு மேபி ஒரு கிளாஸஸ் மாதிரி வருதுங்க. ஸோ ஒர்க் வைஸ் எஃபோர்ட் போறாங்க சார், 100% எஃபோர்ட் போடுறாங்க. கம்பெனிக்காக உசுர கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, லைக் அந்த மாதிரி எஃபோர்ட் போடுறாங்க. பட் அவங்களோட கேப்பபிலிட்டிங்கிறது அதை தாண்டி போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி சில ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். growthங்கிறப்ப அந்த கம்ஃபர்ட் அந்த ஹார்ட் ஒர்க் பீப்புளோட பெரிய எஃபர்ட் போட முடியல சார். ஸோ இனிஷியலா வந்து அவங்க கரெக்டா இருந்தாங்க. பட் உங்க கம்பெனி வந்து வளரும் போது அவங்க வந்து உங்க கம்பெனியோட வளர்ச்சிக்கு ஈக்குவலா அவங்கனால வளர முடியல. எக்ஸாக்ட் ஃபியூ பீப்புள் சார், மெயினா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, என்னோட செகண்ட் லேயர்னு வச்சுக்கலாம். சார் உங்களோட கம்பெனில ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன் வெளியில போயிருப்பாங்கன்னு நம்புறேன். அதோட இம்பாக்ட் எப்படி இருந்ததுங்க சார்? அதனால நீங்க லேர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? சார் ஆக்சுவலி ஃப்ராங்கா சொன்னா இம்பார்ட்டன்ட் பர்சன் எதுவுமே ரிலீவ் ஆனதில்ல சார். இப்ப நான் சொன்ன ரிலீவ் ஆனவங்க எல்லாமே மேபி இந்த பிரெக்னன்ட் டைம் இந்த மாதிரிதான் மேக்ஸிமம் வேற கம்பெனி மூவ் பண்ண பெருசா இல்ல. இந்த பிரெக்னன்ட் டைம் வீட்டுல வேணான்னு சொல்லி இதை மாதிரிதான் ரிலீவ் ஆயிருக்குன்னு தவிர, பட் இம்பார்ட்டன்ட் பர்சன் நான் பிரான்சைஸ் கொடுக்குறப்போ ஒரு பர்சன் ரிலீவ் ஆயிருந்தாங்க சார். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல பிரான்சைஸ் ஒன்று கொடுத்தா அதுக்கப்புறம் நான் பிரான்சைஸே போகல. ஸோ அப்ப என்னன்னா நாங்க வந்து பிரான்சைஸ் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் ஷாப் ஒரு பர்சனை பேஸ் பண்ணி போனோம். அவங்க ரிலீவ் ஆனப்ப ஒரு இம்பாக்ட் கண்டிப்பா இருந்தது. என்ன ரீசன்னா எங்களுக்கு அந்த ஷாப் செட்டப் எப்படி பண்றதுன்னு தெரியல. அது ஒரு 3 to 4 month வந்து நாங்க அதை ஸ்ட்ரகிள் ஆனோம். ஆனா அதுக்கப்புறம் ஓவர் கம் பண்ணிட்டோம் சார். ஸோ இங்க என்ன பெரிய பிளஸ்னா இங்க டெக்னிக்கல் சைடு எல்லாமே என்ன பேஸ் பண்ணி இருக்கு சார். இப்போ ஸ்டில் நான் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபவுண்டருக்குள்ள மார்க்கெட்டிங் டீம், மெட்டா டீம், உங்களுக்கு ஆப்ரேஷன் டீம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் அப்படின்னு இருக்கும். பட் இங்க என்ன பிரச்சனைனா எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்கும் சார். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா ஒரு பர்சனை பேஸ் பண்ணி இனிமே கம்பெனி ரன் பண்ண மாட்டாங்க சார். ஒரு பட்டம் ஓடுற மாதிரி தான் சார். பட்டம் எவ்வளவு தூரம் பறந்தாலுமே அதோட அந்த கயிறு மஞ்சா கயிறு சொல்லுவாங்க நம்ம கையில இருக்கும். அதே மாதிரி தான் சார் நான் கம்பெனியுமே. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே என்னோட ஈடுபாடு இருந்ததுனால எனக்கு பெருசா அதுல இம்பாக்ட் ஆகல சார். ஒரு பர்சன் இல்லைன்னா என்ன ரிப்ளேஸ் பண்ணிட முடியும் சார். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ ஒரு அந்த பிரான்ச்சைசி ரிலேட்டடா ஒரு பர்சன் வந்து ரிலீவ் ஆனாங்க அப்படின்னு, அப்ப சில ப்ராப்ளம்ஸ் வந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இது ஏன் கேட்கறேன் அப்படின்னா, ஜென்ரலா நான் சில ஃபவுண்டர்ஸ்ட வந்து பேசும்போது, அட்லீஸ்ட் ஒரு யங் ஃபவுண்டர்ஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு எம்ப்ளாயிஸை லாங்கா ரீட்டைன் பண்ணணும்னா அவங்களுக்கு வருஷம் நான் சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ரொம்ப காஸ்ட்லி ஆயிருவாங்க. அதுக்கு பதில் எனக்கு வந்து ஃப்ரெஷரை ரீப்ளேஸ் பண்றது ஈஸி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம சொல்றாங்கன்னு எனக்கு புரியும். பட் அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்னங்கிறதும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? சும்மா ஆளுங்களை மாத்திக்கிட்டே இருந்தா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருங்கிறது ஒரு வளர்ற ஆண்டர்பிரினர்ஸுக்கு சொல்ல முடியுமா சார்? சார் எம்ப்ளாயிஸ் நம்ம இப்ப எல்கேன்ல ரீடைன் பண்றது, ஈவன் நீங்க சேலரின்னு சொல்றீங்க, என்னோட கம்பெனில நீங்க சொன்ன நம்பருக்கு தெரியல, எல்கேன்ல இருக்கிற எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நியாஸ் தெரியுங்களா, முகமது நியாஸ் டிராவல் பண்ணிருப்பாங்க. அவர் ஜாயின் பண்றப்ப பிலோ 20,000 ஜாயின் பண்ற பர்சன். ஜஸ்ட் எல்கேன்ல பேக் எண்ட்ல ஒரு ஒர்க்கரா வந்த பர்சன் இன்னைக்கு 1 lakh plus சேலரி வாங்கிட்டு இருக்காரு. சோ என்ன இப்ப இன்னைக்கு பாத்தீங்களா, ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்களா, ஒரு ஷாப் 25 ஷாப்பை மேனேஜ் பண்றதுக்கு எத்தனை சார் உங்களுக்கு, ஈவன் எத்தனை டீம் சார் தேவைப்படும் உங்களுக்கு தெரிஞ்சு? எத்தனை மெம்பர்ஸ் தேவைப்படலாம்? 25 ஷாப்னா அட்லீஸ்ட் ஒரு 30-40 பேராவது தேவைப்படும். ஓகே சார், ஒரே பர்சன் தான் சார் ஹேண்டில் பண்றாங்க. என்ன ரீசன்னா, இப்போ ஒரு 25 ஷாப்ஸ் மேனேஜ் பண்ணா பிடிஎம் வேணுங்க, 2 to 3 பிடிஎம் வேணும், ஏரியா வைஸ் ஃபர்ஸ்ட் வேணும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பர்சன் வேணும். ரெண்டாவது ஹச்ஆர்னு ஒரு பர்சன் வேணும். ரெண்டாவது இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி செக் பண்ணதுக்கு இது எல்லாமே வேணும். ஸோ இது ஒரு டீம்னா மேக்ஸிமம் இவ்வளவு ஒரு மினிமம் ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் வேணும் சார் மினிமம். ஏன்னா ஒரு பர்சனுக்கு மினிமம் 25,000 நம்ம சேலரி ப்ரொவைட் பண்ணோம் சார், என்னோட பர்சனல் ஃபீல். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஷாப்ஸ் இப்போ சென்னை ஷாப்னு எடுத்தீங்கன்னா அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40 lakh சேல்ஸ் போகுதுன்னா அவங்களோட சேலரி பாத்தீங்கன்னா எவரி இயர் உங்களை மாதிரியே தான், கார்பரேட் மாதிரி ஒரு 15,000 பேசிக் சேலரி, அதுக்கப்புறம் 2,000 இயர்லி 2,000 வரும். ஸோ சேலரிஸ் பாத்தீங்கன்னா 15, 17, 19, 21. ஆனா இன்சென்டிவ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 0.50% சார். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 30,000 செல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 15,000 சேல்ஸ் இன்கம் வரும் சார் இன்சென்டிவ். ஸோ 20,000 + 15 பார்த்தா 35,000 வருது. ஸோ இங்க என்ன பிளஸ் ஆகுதுன்னா நமக்கு, ஸோ ஒருத்தர் இப்ப நம்ம வந்து 25 ஷாப்ல என்ன ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா இன்சென்டிவ் பேஸ்ல இப்ப அவனே கஸ்டமர் நம்ம ஈவன் நம்ம ஸ்டாஃபே சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தானே சார் ஆகணும்.
ஸோ அதனால வந்து அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்க கடை ஆயிருதுங்க. இப்ப எனக்கு என்னன்னா, ஓகே. என்னால 25 ஷாப்பை மேனேஜ் பண்ண முடியாது. பட் பண்ண முடியாது. அதனால இன்சென்டிவ் பேஸ் கொடுக்கறதுனால அவங்க எஃபோர்ட் போடுறாங்க, சேல்ஸ் ஆகுது. ஸோ இதனால பாத்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் ஈஸி. ஸோ அவன் எஃபோர்ட் போடுறான் அவங்கள. ஸோ நான் ஷேர் ஹோல்டரா பாக்குறேன். ஸோ அதே நீங்க சொல்ல ரைட் சைட் பாத்தீங்களா, என்னோட ஸ்டாப்போட மென்டாலிட்டி என்னன்னா, வேற ஏதோ ஷாப்ல போய் நம்ம என்னதான் எஃபோர்ட் போட்டாலும் அதுக்கான சேலரி கிடைக்கிறதுக்கு எல்கேல நம்ம எஃபோர்ட் பண்ணா அதுக்கான அதுக்கான சேலரி கிடைக்கிறது இல்ல, இன்சென்டிவே கிடைக்கிறது இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் சோப் வாங்க வராங்க, ஒரு 500 ரூபீஸ் சோப் ரேட்னா அவங்கள புஷ் பண்ணி ஒரு ஷாம்பு சேல் பண்ண வைக்கிறாங்க, ஒரு 250 ரூபா சேல் பண்ண வைக்கிறாங்க, அதுல அவங்களுக்கு 15 ரூபா சேல்ஸ் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் ஒரு பங்குதாரர் ஆயிராங்க. சோ இந்த ஃபார்மேட் ஒர்க் ஆகுது. இதே நியாஸ் எடுத்தீங்களா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க. இப்ப நியாஸ்ங்கிற பர்சன் மேனேஜ் பண்ணுவாங்க. சோ அவரோட பாயிண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னா, அந்த 20 ஷாப்லோட 1% வந்து அவருக்கு இன்கமா ஜென்ரேட் ஆகும். சோ அப்ப அவர் 25 ஷாப்பும் பாத்துக்குவாரு. சோ இந்த நீ அந்த முகமது நியாஸ் என்னோட ஜெனரல் மேனேஜர் ஒர்க் என்னன்னா, அங்க வர சேல்ஸ்ல 1% அவர் இன்கம், அவருக்கு பிக்ஸ்டு சேலரி எதுவுமே கிடையாது. அப்ப அவர் எஃபோர்ட் போட்டுதான் ஆகணும். அவரோட பாயிண்ட் ஆஃப் அந்த நம்ம கம்பெனி மைண்ட் செட் ஆரம்பிச்சிருது. சோ அந்த 20,000 சேலரி 1 லேக் வருதுன்னா அவர் ஒவ்வொன்றும் growthல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. நல்ல தாட் சார், அண்ட் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ திஸ். அண்ட் அகெயின் இன்சென்டிவ் மாடல் ரொம்பவே பெர்ஃபெக்டா யூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ஆல்மோஸ்ட் சிமிலர் இது வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களோட சூப்பர் சூப்பர் சார். மெம்பர்ஸ்க்கு. நாங்க கான்ட்ராக்ட் பேசிஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து எவ்ரி மந்த் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரேட்டிங் வாங்குவோம், 5 ஸ்டார் ரேட்டிங். ஸோ பேஸ்ட் ஆன் த ரேட்டிங் அப் டு 10% ஆஃப் த ப்ராஃபிட் வந்து வி கிவ் அஸ் இன்சென்டிவ் சார். சோ நீங்க வந்து சேல்ஸோட பெர்சன்டேஜ்ல கொடுக்குறீங்க. எக்ஸாக்ட் கம்ஃபோர்ட் சார். ரெண்டாவது கம்ஃபோர்ட்னு வச்சுக்கலாம் சார். எங்க ஸ்டாஃப்ல ஈவன் நீங்க எந்த ஷாப்ல செக் பண்ணுங்க, ஒரு பெரிய ஒரு காலர் ஒரு ட்ரெஸ் கோடே இருக்காது சார். ஒரு ஒரு ஸ்டாஃப்னா ஒரு நர்ஸ்னா ஒரு மாதிரி அந்த மாதிரி எந்த ட்ரெஸ் கோடு இருக்காதுங்க. இப்படிதான் இருக்குன்னு கிடையாதுங்க. பெருசா நாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க போன் பேசிட்டு இருப்பாங்க. கஸ்டமர் ஜென்ரலா சில ஷாப்ஸ் வந்து ஈவன் ஒரு ஸ்டாப்னு ஒரு ஷாப்னு எடுத்துக்கிட்டீங்களா, போனை வெளியே வச்சுட்டு போகணும். வெளியே கிளம்புறப்ப அவங்க பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க, ஸ்டாக் செக் பண்ணுவாங்க, போன் யூஸ் பண்ணக்கூடாது, பர்மிஷன் போடக்கூடாது, 1 hour பர்மிஷனா சேலரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது, இதான் நீங்க போடணும், இப்படிதான் கஸ்டமர் போகணும், இவ்வளவு லிப்ஸ்டிக் போடணும், ப்ரொசீஜர் இருக்கு. எனக்கு எந்த ப்ரொசீஜர் நீங்க வந்து கஸ்டமர் அட்டன் பண்ணா போதும். 1 hour 2 hour பர்மிஷன் அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஈவன் பிரெக்னன்ட் டைம்லாம் கிட்டத்தட்ட 6 month எல்லாம் அலோவ் பண்ணிருக்குங்க. கஸ்டமர் இருக்கிற டைம் நீங்க அட்டன் பண்ண போதும். மற்றபடியே போன் பேசுவாங்க, வெளியே போங்க, எதுவுமே பண்ண மாட்டோம். எண்ட் ஆஃப் த டே எனக்கு நீ ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். சோ அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு இப்போ ஏன்னா ஒரு விமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்லயே ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் குழந்தைங்களை பார்த்துட்டு வராங்க. சோ இங்கேயும் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணக்கூடாது. நாங்க ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறோம் சார். எங்க ஸ்டாஃப்ஸ் பாத்தீங்கன்னா இங்க எந்த ஷாப் பாங்க ரொம்ப நார்மலா நேச்சுரலா இருப்பாங்க. பெருசா ஒரு 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 கார்பரேட் ஒர்க் பண்ற ஃபீலே இருக்காது சார். ஈவன் ஃபுட் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணோம், காஃபி டீ எல்லாமே ஃப்ரீ தான் சார் இங்க. ஈவன் நீங்க வந்து டார்கெட்டை தாண்டி கோல்டு இப்ப கொடுக்கல. ஈவன் உங்களுக்கே தெரியும் கோல்டோட காஸ்ட் எங்க போயிட்டு இருக்குன்னு. இனிஷியல் ஸ்டேஜ் டார்கெட் அச்சீவ் பண்ணா கோல்டு காயின் கொடுத்துருந்தோம் சார். இது வரைக்கும் 13 கோல்டு காயின் ஏர்ன் பண்ற பீப்புள் எல்லாம் இருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனியோட பினான்சியல் சிச்சுவேஷன் காரணமாக ஒரு 7 மாசமா கோர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். சார் இன்னொரு கொஸ்டின், ஐ திங்க் அது சில பார்ட்ஸ் நீங்க ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டீங்க, பட் ஸ்டில் கோர்வையா இருக்கட்டும்ங்கிறதுக்காக கேட்கிறேன். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரீசன்னால உங்க கம்பெனில மக்கள் ஸ்டே பண்றாங்க சார் ரொம்ப வருஷத்துக்கு, இதனாலதான் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 ரீசன் கேட்டா டாப் 3 ரீசன் என்ன சொல்லுவீங்க சார்? சார் ஃபர்ஸ்ட் ஒன் கம்ஃபர்ட் சார். ஓகேங்களா, எல்கேன் தான் பெஸ்ட் சேலரி கொடுக்குற கம்பெனி நான் சொல்ல வரல. மேபி எல்கேன் கூட வெளியே கொடுக்கலாம், எனக்கு தெரியல. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சேலரி ஹையா கொடுக்க என்னோட பர்சனல். பட் ஒவ்வொருத்தர பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி மேபி வெளியே கூட கொடுக்கலாம். ஆனா எல்கேன் இருக்கிற கம்ஃபர்ட் கிடைக்குன்னா டெஃபினெட்லி நாட் சார். அதை நான் 100% ஷூர் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா எல்கேன் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே மோர் கம்ஃபர்டா இருக்கிறாங்க தான் சார். நான் சொன்ன மாதிரி தான், பெரிய ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. நீங்க வேலை பண்ணீங்க, அதுக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மத்த டைம் உங்களோட ஈவன் நீங்க பர்சனலா கூட என்ன வேணா பண்ணலாம். ஈவன் நீங்க பார்ட் டைம் பண்ற பிசினஸ் கூட பீப்புள் கூட இருக்காங்க. அதை நாங்க ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டோம் சார். நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் மேஜர் கம்ஃபர்ட் சார். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்களா சார், எஃபோர்ட்டுக்கான உங்களுக்கான சேலரி சார். இப்ப நீங்க ஒரு எஃபோர்ட் போறீங்க, அதுக்கான சேலரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் நியாஸ் இப்ப 24 ஷோரூம்ஸ் இருக்கு. அப்ராக்சிமேட்டா ஒரு பர்சன்டேஜோட நியாஸ்க்கு வந்து ஒரு நியாஸ்ங்கிறது பர்சனுக்கு 1 lakh சேலரி கிடைக்குதுன்னா நீங்க நினைச்சு பாருங்க. இன்னும் 12 ஷாப் ஆட் பண்ணாங்கன்னா 24 ஷாப்புக்கு 1 lakhனா இன்னும் 12 ஷாப் ஆட் பண்ணா மீதி அந்த அதே ரேஷியோல பார்த்தா 1.5 லட்சம் அவங்களுக்கு சேலரி கிடைக்கும். சூப்பர் சார். ஸோ கம்ஃபர்ட், அந்த இன்கம் சீலிங் இல்ல, எவ்வளவு வேணாலும் வந்து சம்பாதிச்சுக்கலாம் ஒரு பிசினஸ் ஓனர் மாதிரிங்கிற ஒரு இது, பிளஸ் அந்த கம்யூனிட்டி, இதுதான் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் 3 ரீசன்ஸ். கரெக்டா சார்? எல்லாத்தையும் சிம்பிளா சொன்னா லாயல்ட்டின்னு வச்சுக்கலாம் சார். 3 சேர்ந்தா லாயல்ட்டி. லாயல்ட்டி சார். இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் லக்ஷ்மி விஷ்ணு. எக்ஸாக்ட்டா சார். ஸோ 8 வருஷம் கழிச்சு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சே
பீப்புளை மேனேஜ் பண்றது கஷ்டமா, ப்ராடக்ட பில்ட் பண்றது கஷ்டமா அப்படின்னா எது சார் சொல்லுவீங்க? 100% பீப்புள் சார். இது என்ற மாத்து கருத்தும் கிடையாது. இல்ல சார், நீங்க இந்த வீடியோ பட் எப்படி போகுதுன்னு தெரியல. மேபி கான்ட்ரவர்சி ஆகாது. பட் இருந்தாலும் சொல்றேன். ஓகே. சிம்பிள். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே இவ்வளவு ப்ராப்ளம் வருதுங்க. ஜென்ரலா சொல்லுவாங்க 2 விமன் ஒரு மாமியார் மருமகள்னா அவ்வளவு பிரச்சனை வருங்க. ஜென்ரலா சொல்லுவாங்க 2 பொண்ணா சின்ன சின்ன சண்டை வரும், 4 பொண்ணுங்க பெரிய சண்டை வரும். கிட்டத்தட்ட நான் 200 விமன்ஸ் மேனேஜ் பண்றேன் சார். நினைச்சு பாருங்க. ஈவன் நீங்க ஒரு சிம்பிளா என்ன சொன்னா, பாய்ஸ் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணிருக்கீங்களா நீங்க? பெருசா ஓகே, ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி யாரை கேட்டு பாருங்க. அந்த அந்த ரூமுக்கு பசங்க ரூமை தவிர எந்த ரூம்ல தாங்குவோம். 20 பசங்க ஒரே ரூம்ல கூட ஸ்டே பண்ணிட முடியும். ஆனா காலேஜ் ஹாஸ்டல்ல ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு விமன் ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு கூட 5 பொண்ணு கூட பேச ஒரு பொண்ணும் காட்டுங்க பார்க்கலாம். 100% கிடையாது. அப்படிங்கிறப்ப நான் ஒவ்வொரு ஷாப்லயும் 4 to 5 விமன் ஹேண்டில் பண்றேன். அப்ப என்னோட மென்டாலிட்டி எப்படின்னு நினைச்சு பாருங்க. இட்ஸ் நாட் ஒன்லி ப்ரொபோஷனல், பர்சனலாவும் சரிங்க. இட்ஸ் பீப்புள் ஹேண்ட்லிங் இட்ஸ் இது மோர் டிஃபிகல்ட் ஜாப் சார். ப்ராடக்ட் மேக் பண்றது யாரு வேணா பண்ணிடலாம் சார். இட்ஸ் நாட் ஈஸி திங். ஈவன் இப்ப என்னோட காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்னா என் ப்ராடக்ட் மேக் பண்றது வந்து உலகத்துல இல்லாத ப்ராடக்ட் மேக் பண்ணலாம் சத்தியமா சொல்ல மாட்டேன் சார். யார் வேணா மேக் பண்ண முடியும். ஆனா அந்த ப்ராடக்ட் ஹேண்டில் பீப்புள் ஹேண்ட்லிங் இட்ஸ் நாட் ஈஸி திங் சார். அதெல்லாம் ஒரு எப்படி சொல்றதுங்க, அது வந்து ஒரு கலைன்னு வச்சுக்கீங்களேன். அந்த பீப்புள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன் பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா எங்க வேணா வளர்ந்துடலாம் சார். பீப்புள் ஹேண்டில் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சார். பட் என்னன்னா நம்ம எண்ட் ஆஃப் த டே விட்டு கொடுக்குறா சார். எண்ட் ஆஃப் த டே அவ்வளவுதான். சோ நாம சில விஷயத்த நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும் சார். ஏன்னா ஸ்டில் நான் 200 பேருமே ஸ்டில் நம்ம என் கான்டாக்ட் சார். 200 பேருக்கு என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு. என்னோட ஸ்டாப்ஸ் 200 பேருக்கு என்னோட நம்பர் இருக்குது. யாரு வேணா அக்சஸ் பண்ற தூரத்துல தான் நான் இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர். ஸோ ஆண்டர்பிரினர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க வளர்த்துக்க வேண்டிய ஸ்கில்ஸ் டீம் பில்டிங் அண்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட் பில்டிங் மட்டும் கிடையாது. ஸோ மிஸ்டர் மோகன் தான் அதுக்கான சாட்சி அண்ட் எக்ஸாக்ட். ஏன்னா சார் சுச்சுவேஷன் மேக்ஸ் எவ்ரிதிங் சொல்லலாம் சார். இப்போ ஒரு மேனேஜர் மைண்ட் செட்ல ஒன்னு இருக்கும், கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், பிஎம் மைண்ட் செட்ல இருக்கும். பிஏ பொறுத்த வரைக்கும் நானே தானே கஸ்டமர் அட்டன் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. மேனேஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல நீ நின்னுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை கூட ஃபேஸ வந்து மேபி ஒரு மாதிரி கோவமா காட்டலாம். சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கோவமா காட்டினாங்களா நாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரல் மேனேஜரை திட்டுவோம், ஜெனரல் மேனேஜர் அவங்க மேனேஜர் திட்டுவாங்க. ஆனா அந்த பொண்ணோட நிலைமை நம்மளுக்கு தெரியாது. சோ அந்த பொண்ணு நான் இவ்வளவு நாள் நல்லா தானே பண்றேன், ஒரு நாள் வந்து நான் ஃபேஸ கோவமா காட்ட நீங்க ரியாக்ட் பண்றீங்க, எனக்கு வீட்டுல ப்ராப்ளம் சொல்லுவாங்க. சோ அந்த ஸ்டாஃபே மேனேஜ் பண்ணும், இவங்களே ஹேண்டில் பண்ணும். இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் சார். இதெல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரிமா பாத்துக்கலாம் இப்படி சொல்லி ஹேண்டில் பண்ணு சார். ஏன்னா எண்ட் ஆஃப் த டூன் இவங்க தான் சார். சோ என்னன்னா இங்க எல்கேனை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டர்ல இருந்து கடையில வந்து பெருக்கிற பார்ட்டி வரைக்கும் எல்லாமே காமன் தான். இங்க வந்து பெரிய ஆள் சின்ன ஆள் எதுவுமே கிடையாது. அவங்களோட ரோல் தான் டிஃபரன்ஸ் தவிர கான்செப்ட் ஒண்ணுதான். எல்லாமே எல்கைல ஒன் ஆஃப் த பார்ட், அவ்வளவுதான். சோ நான் ஃபர்ஸ்ட் இடம் 2வது இடம் அந்த மாதிரி ஐ மீன் இடம் சார் மீன் பண்ணிதான் பொசிஷன் மட்டும் தான் மாறும் தவிர எல்லாமே பீப்புளா ஒண்ணுதான். அப்படி எல்லாமே எல்கைல நீங்க ஒரு பில்லர்னு சொல்லி எல்லாத்தையும் மைண்ட்லயும் நாங்க வந்து சில விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணதுனால ஈவன் டிஃபிகல்ட் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் நாங்க ஸ்டில் நல்லா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் சார். சார் நம்மள மாதிரி எஸ்எம்இ கம்பெனிஸ்ல ஜென்ரலா அந்த கல்ச்சர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த கல்ச்சர் வந்து கம்ஸ் ஃப்ரம் ஃபவுண்டர்ஸ். ஏன்னா கார்பரேட்ஸ்ல வந்து கல்ச்சருக்குன்னே வந்து அவங்க ஒரு பெருசா ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் வச்சிருப்பாங்க. ஜென்ரலா எஸ்எம்இஸ்ல அப்படி இருக்காது. கல்ச்சர் வந்து ஃபவுண்டரோட கல்ச்சர் என்னவோ அதே தான் அப்படியே கம்பெனியோட கல்ச்சரா வந்து டிஃபால்ட்டா வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை நீங்க எப்படி பில்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க என்னென்ன மாதிரி மெத்தட்லாம் பண்ணிருக்கீங்க சார்? இப்படி எல்லாம் பண்ணா கம்பெனியோட கல்ச்சர் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் ஆக்சுவலி இந்த கல்ச்சர் விஷயம் எனக்கு நீங்க சொல்ற ஒரு 2 years முன்னாடி தான் தெரியும். ஆனா முன்னாடியே நான் கல்ச்சர் விஷயம் பண்ணிட்டேன். பட் என்னன்னே தெரியாம பண்ணிட்டேன். பட் எனக்கு ஓகே. சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு நீங்க 8 வருஷம் கூட டிராவல் பண்ணி எனக்கு தெரியும். நான் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் பர்சன் சார். ரொம்ப ஒரு வில்லேஜ் இருந்து வந்ததுனால எனக்கு வந்து பார்த்தா ஒரு பெருசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஷாப் ஓபன் பண்ணா எனக்கு ப்ராடக்ட் அடுக்கி வைக்கிறதுல கஸ்டமர் அட்டன் பண்ணதுல பில் வந்து நான் தான் பண்ணுவேன். ஈவன் நான் கீழே தான் உட்காருவேன். சோ நான் இந்த கல்ச்சரை வந்து நான் ஒரு விஷயத்த நான் சிம்பிளா, ஏன்னா எனக்கு பிராங்கா சொன்னா இப்படிதான் பண்ணு நெசரி இல்ல, எனக்கு இப்படிதான் பண்ண தெரியும். சோ என்ன ஒரு ஈவன் இப்போ ஒரு அம்பானியோட பையனோ ஒரு இவங்கெல்லாம் வந்தாங்களா அவங்களோட கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்ந்த சூழ்நிலை எல்லாமே மாறி இருக்கும். பட் நாம வந்து ஒரு பூட் ஸ்டாப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறப்ப நம்மளோட பாயிண்ட் ஆஃப் எல்லாமே நம்ம தானே சார் பண்ணோம். ஈவன் ஒரு கடையில ஒரு குப்பனை கூட நம்ம தான் பொறிக்க போனோம். இந்த சூழ்நிலை வளர்ந்ததுனால சோ என்ன பார்த்து என்னோட ஸ்டாஃப்ஸ் என்ன அவங்களும் இன்ஸ்பயர் ஆக ஆரம்பிச்சாங்க. சோ மேக்ஸிமம் பெருசா ஈவன் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறது, அவங்களுக்கு புரிய வைக்க பாக்குறது, எல்லா வேலையும் நம்மளே பாக்குறதுனால என்னோட ஸ்டாஃப்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் அதே ஃபாலோ பண்ணதுல ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு ஒரு ஈவன் இதை நான் கிரியேட் பண்ணலாம். பட் ஆட்டோமேட்டிக் அமைஞ்சிருச்சு. என்னோட ஷாப்ஸ் எல்லாமே மோர் ஃப்ரெண்ட்லின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஈவன் என்னோட ஷாப்ஸ் ஈவன் எங்க
ஈவன் எங்களோட நீங்க முகமது நியாஸோ சந்தோஷ் யாரு வேணா கால் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நியாஸ் எனக்கு ஒரு இது ஹெல்ப் வேணும் நீங்க பண்ணுனா ஏன் எதுவும் கேட்க முடியாது போய் பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் இதே மாதிரி டைப். சார் இப்போ நீங்க வந்து நிறைய எம்என்சிஸ் கூட போட்டி போட்டுட்டு இருக்கிறீங்க. நான் அந்த மார்க்கெட்டிங் அதுக்குள்ளாரெல்லாம் போக விரும்பல. சின்ஸ் நம்மளோட இது வந்து ஃபுல்லா எம்ப்ளாயி ரிலேட்டடுங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து பெரிய பட்ஜெட் இருக்கும், நல்லா சேலரி, பெரிய சேலரி 1 லட்சம் 5 லட்சம் எவ்வளவு வேணாலும் அவங்க சேலரி கொடுத்து கீ பீப்புளை ரீடைன் பண்ணுவாங்க. பட் நம்மள மாதிரியான எஸ்எம்இஸ் வந்து எப்படி நம்மளால கண்டிப்பா அவ்வளவு பட்ஜெட் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. வேற என்னென்ன மாதிரி கிரியேட்டிவ் வேஸ் யூஸ் பண்ணி நல்ல கீ ஸ்கில்டு பீப்புள் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளை ரீடைன் பண்ணலாம் சார்? அதுல உங்களோட சில சஜஷன்ஸ் வேணும். நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனிஸ் வந்தாலுமே, ஏன்னா நாங்க கோர் ஓகேங்களா, எங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் தெரியும். நீங்க சொல்ற ஒரு 3,04,000 ஒரு பர்சன் எடுத்து வச்சு அவங்க கம்பெனி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போறதை விட அஸ் ஏ ஃபவுண்டரா எனக்கு தெரியும் என்னோட நான் சொல்றீங்களா கம்பெனி எப்பயுமே ஸ்டாஃபா பார்க்க கூட சோல்ஜர்ஸா உருவாக்கணும் சார். என்னைக்குமே ஜோல்ஜர்ஸா நம்ம கூட இருப்பாங்க. ஸோ அப்படி உருவாக்குறப்ப என்னோட இப்ப ஈவன் இப்ப எங்களுக்கு பவித்ரான்னு ஒரு பொண்ணு மெட்டாக்கு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 2019 இருக்கிறாங்க. சோ அவங்க வந்து பி ஜூஸ்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய ஈவன் நீங்க சொல்ற சோ கால் கார்பரேட் எதுவுமே கிடையாது சார். ஆனா நைட் 1 மணிக்கு கொஸ்டின் கேட்டு ஒரு ஆட் பண்ண சொன்னா அதை பண்ணுவாங்க. ஏன்னா கம்பெனி மேல அவ்வளோ டெடிகேஷன்ஸ் இருக்கு. அவங்க வந்து நான் நாலேஜ் பில்லின்னு சொல்ல வரல, பயங்கர ஹைலி டேலண்டட். ஆனா நீங்க சொல்ற சோ கால்டு அந்த ஒரு என்ன சொல்றாங்க ஒரு நைக்கா பர்பிள் ஒர்க் பண்ண பர்சன்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா, அவங்களோட ஒரு சின்ன பிராண்ட்ஸ் அவங்க எடுக்கிறப்ப சின்ன பிராண்ட் தான் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட ஐடியாலஜி லக்ஷ்மி கிருஷ்ணா அரௌண்ட் 1 CR வந்து அவங்க மெட்டா மட்டும் ஹேண்டில் பண்றாங்க. ஒரு சின்ன பர்சன், ஈவன் மெட்டா டீம்ல கிடையாது, சிங்கிள் பர்சனை ஹேண்டில் பண்றாங்க. சோ இங்க நான் எப்படி பாக்குறேன்னா சார், இந்த பெரிய கம்பெனி பெரிய அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். இன்னைக்கு கான்டென்ட் இஸ் கிங். கான்டென்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா என்ன வேணா ஜெயிக்க முடியும் சார். ஈவன் நம்ம ஒரு 2016 முன்னாடி சொல்லலாம், அன்னைக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம்னா அன்னைக்கு சோசியல் மீடியான்னு ஒண்ணு கிடையாது, கடைக்கடையா சுத்தணும், அன்னைக்கு ஒரு மேனேஜர் போகணும், டிஸ்ட்ரிபியூட்டர் போகணும், கடைக்கடையை போய் சொல்லணும், கான்டாக்ட் வேணும், அப்படின்னு நிறைய இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இருந்துச்சு, எவரையும் ஓப்பன். இன்னைக்கு கான்டென்ட் கிங் என்ன வேணா பண்ணிட முடியும். சோ அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காம்படிஷன் தான் நான் என்னோட கான்டென்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார். நான் பாக்குற 3 விஷயங்க, மார்க்கெட் கேப், மார்க்கெட் பொட்டன்ஷியல், ஆப்பர்ச்சுனிட்டி, யார் வேணா செல் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நைக்கால ஒர்க் பண்ண பர்சன் தான் வேணும், ஒரு பெரிய பட்ஜெட் வந்து நெசரியே கிடையாது சார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு மொக்க கண்டென்ட் போட்டு 10,000 ரூபாய் சேல்ஸ் பண்ணி 20,000 எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு கண்டென்ட் போட்டா ஆட்டோமேட்டிக் ஆர்கானிக்கா அந்த 20,000 சேல்ஸ் எடுத்துடலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்றேங்க, ஒரு ப்ராடக்ட் வைஸ்ல ஒரு ரொம்ப ஓவர் மார்க்கெட்டிங் சொல்லல, நான் சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன். நலுங்கு மாவு ஐடியா இருக்கா சார்? ஹெர்பல் பாத் பவுடர், அது தயாரிக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமா சார்? இல்ல. இது வந்து பெரிய கார்பரேட் பிராண்ட்ல எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்ல. அது அப்ப பீப்புள் வந்து ஹைஜீன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா இல்லைங்களா? 100% ஹைஜீன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நாட்டு மருந்து கடையில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ என்னோட ஐடியாலஜி ரொம்ப சிம்பிள். சோ நான் என்ன பண்ணேன்னா ஹெர்பல் பாத் பவுடர் வீட்லயே அரைச்சிட்டு அதை கார்பரேட் பேக்கிங்ல சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா, கான்டென்ட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மினிமலிஸ்ட் கண்டென்ட். உங்களுக்கு நேச்சுரலா பண்ணுமா, உங்க குழந்தைக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு நீங்க சோப்பியா யூஸ் பண்றீங்க, ஹெர்பல் பாத் ஆர்கானிக்கா பண்ண சொன்னேன். இந்த ஒரே கண்டென்ட் நீங்க சொல்ற என்ன சொல்லுங்க, ஒரு டாப் லெவல் நீங்க பட்ஜெட்டை தாண்டி ஒரு சின்ன ஐடியாலஜி சின்ன கண்டென்ட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது ஒண்ணுமே பண்ணல. ஆலியா மானசா தெரியுங்களா, சீரியல் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவங்க குழந்தைங்க அப்ளை பண்ணி பண்ண சொல்லணும். அந்த வீடியோ வைரல் அரௌண்ட் 7 மில்லியன் ஏதோ சம்திங் போச்சு, பயங்கர ஹிட். சோ நான் கான்டென்ட் அண்ட் பீப்புள் யார் ஹார்ட் ஒர்க் பண்ண இதை பிலீவ் பண்றதுனால எங்களுக்கு அது பெருசா தெரிவிக்கல சார். ஈவன் இப்ப நான் அரௌண்ட் பாத்தீங்கன்னா 250 இயர் பிராண்டு, நான் 500 இயர் பிராண்ட் போனாலுமே என்னோட டீம் மாறவே மாறாது சார். பீப்புள் மேபி ஆட் ஆன் ஆகலாம், அந்த இவங்களுக்கு ஒர்க்கர் ஸ்பிளிட் பண்ணலாமே தவிர என்னோட கோர் டீம் சான்ஸே ஆகாது சார். ஏன்னா நாங்க வந்து மோர் தென் நாலேஜ் மணியை தாண்டி மோர் தென் கான்டென்ட் நாங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்றோம் சார். வெரி குட் சார், வெரி குட். ஸோ மக்களோட அந்த மார்க்கெட் கேப்பை கரெக்டா புரிஞ்சு அவங்களுக்கு புரியிற பாஷையில நீங்க கம்யூனிகேட் பண்றதுனால ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. எக்ஸாக்டா சார். ஏன்னா இங்க புதுசா நம்ம கண்டுபிடிக்கிறது ஒண்ணுமே இல்ல சார். நீங்க அந்த 4 லட்சம் சேலரி கொடுத்துட்டு வந்தாலும் ப்ராடக்ட் ஒண்ணுதான் சார். நீங்க கொடுக்குற ஐடியாலஜி தான் வேற. ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ் பவுடர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராடக்ட் வெயிட் லாஸ் பவுடர் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும், அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள நாங்க கான்டென்ட் மட்டும் இந்த 8 வருஷத்துல என்னென்ன வேலை வைப்போம்னா, ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காட்டுறதாக மேனுஃபேக்சரிங் வீடியோ போடுங்க. 2வது வந்து ஜிம் இண்டஸ்ட்ரி, ஜிம்முக்கு போனா உங்களுக்கு கலோரியை வந்து பர்ன் தான் பண்ணும், கலோரி ஸ்டாப் பண்ணாது, அதுக்கு நீங்க எடுக்கணும் போவோங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா மெட்டாபாலிசம் பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் பண்ணுவோம், கிரேவிங் கண்ட்ரோலை வச்சு பேஸ் பண்ணி போடுவோம், டெஸ்டிமோனியல் வீடியோஸ் போடுவோம். 2வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமன் எப்படி எடுத்துக்கணும்னு போடுவோம், ஒரு மென் எப்படி எடுத்துக்கலாம், ஒரு கிட்ஸ் எப்படி இருக்கலாம் சொல்லி ஒரே ப்ராடக்ட். ஆனா அதுக்கு கிரியேட் பண்ற கான்டென்ட் வந்து 20-25 ஃபார்மேட்ல புரிய வைப்போம் சார்.
சார் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கம்பெனிஸ்ல யூஸ்வலா எம்ப்ளாயிஸ் லீவ் அதை எக்ஸிட் பண்றதுக்கான காமன் ரீசன்ஸ் என்னென்ன? இதனாலதான் வந்து ஜென்ரலா வந்து மக்கள் ரொம்ப நாள் இருக்கிறது இல்ல, வெளியில போறாங்க, இதெல்லாம் ஆண்டர்பிரினர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணா ஓரளவுக்கு இருப்பாங்க அப்படின்னா என்ன ஒரு 3 ரீசன் சொல்லுவீங்க சார்? சார் மேக்ஸிமம் கம்ஃபர்ட் எல்லாம் தாண்டி சேலரி மேஜர் ரீசன் சார். அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஓகேங்களா? இப்ப யார் ஈவன் நானே ஒர்க் போறப்ப ஒரு கம்பெனில வந்து ஒரு நீடுக்காக போவோம், ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு அடுத்த சேலரிக்காக ஒரு ஜாப், ஐ மீன் ஒரு இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது, சிம்பிள். ஈவன் கார்பரேட்ல ஒர்க் பண்ண எல்லாமே ஒரு ஃபாலோ பண்றது. ஒரு கம்பெனில பண்ணி ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டு அடுத்த கம்பெனி மூவ் ஆனதா சேலரி இன்க்ரீஸ் ஆகுங்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்கு சார். ஏன்னா ஈவன் நிறைய கம்பெனி நானே கேள்விப்பட்டிருக்கேன், ஒருத்தர் வந்து ரிலீவ் ஆகுறன்னு சொன்னாதான் சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன்னு சில கம்பெனி சொல்லுவாங்க. ஏன்னா அது வரைக்கும் அங்க வேல்யூவே தெரியாது. ஸோ மேக்ஸ் ரீசன் ஈவன் கம்ஃபர்ட் நிறைய விஷயம் இருந்தாலும் மேஜர் ரீசன் சேலரி சார். அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரைட் சார். சார் உங்க கம்பெனில லாங் டேர்மா ஒருத்தர் ஸ்டே பண்ணதுனால அவர் என்ன மாதிரி growth அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு அதை டீட்டெயிலா சொல்ல முடியுமா? நீங்க அதை நியாஸ் சொன்னீங்களே, அவரோட கேஸ் கூட எடுத்துக்கலாம், இல்ல வேற யாரோ ஒருத்தர் கூட இப்படி இருந்தாரு ஆனா இப்போ இப்போ இப்படி இருக்கிறாரு. ஸோ உங்க கம்பெனில பினான்சியல் மட்டும் இல்ல, பினான்சியலும் டெஃபினெட்லி பார்ட் ஆஃப் தான், அது இல்லாம வேற என்னென்னலாம் க்ரோ ஆயிருக்கிறாரு? சார் சந்தோஷ்னு ஒருத்தர் சார், சந்தோஷ்னு சொல்லி 2009ல எனக்கு உள்ள வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஷாப் கொடுத்தோம். ஒரு ஷாப்பை பார்த்து சொல்லி ஒசூர்ல ஒரு ஷாப் கொடுத்தாங்க. அதை அவர் யூஸ் பண்ணதுனால பெங்களூர்ல ஒரு ஷாப் அவங்க ஆக்சுவலா 2 ஷாப் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தோம். அப்புறம் சின்ன இஷ்யூஸ்ல ஆகி அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண என்ன ஹேண்டில் பண்ண முடியல. ஒரே பர்சன் மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் பார்த்து மோர் டிஃபிகல்ட். அதனால மேனுஃபேக்சரிங் பார்ட்டை அவர் கொடுக்க ஆரம்பிச்சேன். அவர் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஒசூர் ஷாப் எடுத்தாரு, பெங்களூர் ஷாப்பை ஹேண்டில் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரிங் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கொரியர் மட்டும் எடுத்து பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குன்னு கேட்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் என்னோட ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் மேக் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்படியே வளர்ந்து 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 இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த ஒசூர்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பர்சன் ஆயிட்டாரு சார். சார் நம்பர்ஸ் வந்து அரௌண்ட் 7 to 8 லேக் மேல வந்துருச்சு. சோ இன்னைக்கு டோட்டலா ஈவன் அங்க ஒரு மேனேஜர்ல இப்ப நான் வந்து அவருக்கு சேலரி கொடுக்கறதுட்டு அவருக்கு தனி பார்ட்டா கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட இன்டகிரேட் அவர் ப்ராடக்ட் ஒரு அமௌண்ட் கொடுத்து நான் வாங்குற அளவுக்கு பண்ணிட்டேன். அவர் கீழே இன்னைக்கு 25 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணானா இங்க ஃபர்ஸ்ட் விஷயம் அவரோட டேலண்ட் எல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் அவரோட எஃபர்ட். இப்ப நீங்களே ஒரு ஒரு பர்சன் எஃபோர்ட் போடாதானே சார் வருவாங்க. இப்ப நீங்க நம்ம ஒரு கம்பெனி இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம வந்து இவன் சூப்பரா வேலை செய்ய நம்ம தூக்கி எடுத்து அவனை வளர்த்த முடியும். பட் கம்பெனி growth ஆக நம்மளால கான்செப்ட் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? அதுதான் உண்மை. So அப்படிங்கிறப்ப அவர் என்ன பண்ணாருன்னா அவர் இருக்க அப்படின்னு அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏற்கனவே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வளர்ந்து 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 இன்னைக்கு ரொம்ப வளர்ந்துருக்காரு. இப்போ பினான்சியலை தாண்டி இன்னைக்கு 25 பேர் வேலை செய்யறது, அவர் லைஃப் மாறிச்சு. நான் என்ன மாதிரி அவரும் ட்ரஸ்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட நம்மள மாதிரி தான் சார். ஒரு ஏழ்மையான குடும்பத்துல வந்து இன்னைக்கு அவங்களோட அண்ணா தம்பி எல்லாத்துக்கும் லைஃபை மாத்தி இருக்காரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த கிரெடிட் நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அவரை நான் வளர்த்தவே கிடையாது. அவரு வந்து இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அவரா கொடுத்து வளர ஆரம்பிச்சாரு. அவர் கேட்பாரு, ப்ரோ இந்த மாதிரி இருக்கு, நீங்க வந்து வெளியே வந்து கொரியர் கொடுத்துட்டு இருக்கீங்க, 8 ரூபா சார்ஜ் பண்றீங்க, அதே சார்ஜ் எனக்கு கொடுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு கம்ஃபர்ட்டா பண்ணி தரேங்க பாரு. 2வது நார்த்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தேன். அவர் சொன்னாரு, ப்ராடக்ட் நார்த்ல வாங்கினீங்களா 50 ரூபா வருதுன்னா எனக்கு வந்து ஒரு 3 ரூபா சேர்த்து கொடுங்க, 53 ரூபா பண்ணுங்க. பட் நார்த்ல நீங்க ஆர்டர் பண்ண 30 நாள் கழிச்சு வரும், நீங்க கேட்ட டைம்ல நான் தரேன் பாரு. சோ எங்களுக்கு ஆஸ் ஏ ஃபவுண்டர் எனக்கு என்ன சார் சொல்றோம், ஓகே கம்ஃபர்ட், எனக்கு கம்ஃபர்ட் 3 ரூபா அதிகமா போனாலுமே எனக்கு லோக்கல்ல கிடைக்கும், ஆன் டைம்ல கிடைக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிற அந்த பர்சன் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வளர்ந்து வளர்ந்து ஆரம்பிப்பாங்க சார். சோ இதுல என்னன்னா ஆஸ் ஏ ஃபவுண்டர் நம்மளுக்கு என்னன்னா மோர் கம்ஃபர்ட் ஆயிரும். என்னோட பிரச்சனை பாதி எடுத்துக்கிறாங்க, அது வந்து எனக்கு கம்ஃபர்ட். அதே என்னோட அந்த சந்தோஷங்கிற பர்சன் பாயிண்ட் ஆஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்கேன் ஒரு பெரிய கம்பெனியா growth ஆக போது அதுல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவர் வந்து எனக்கு டைரக்டா எந்த அமௌண்ட் வாங்க கிடையாது, இருக்கிற என்னிட்ட இருக்கிற நான் பண்ண முடியாத ஒர்க்க ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து வளர ஆரம்பிச்சாங்க. இதே தான் யுவராஜ்னு ஒருத்தருங்க, சென்னையோட ஹெட். ஸோ இனிஷியலா வரப்போ ஒரு ஷாப் பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவரே ஒவ்வொரு ஷாப்பா எடுத்து ஃபாலோ பண்ணி நான் மேனேஜ் பண்ணி சொல்லி அவரும் growth ஆக ஆரம்பிச்சாருங்க. ரைட் ரைட் ரைட். சூப்பர் சார். வெரி வெரி நைஸ் டு ஹியர் சச் உண்மையான இன்சிடென்ட்ஸ். பிளஸ் மெயினா வந்து அதுவும் நீங்க கிரெடிட் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. ஸோ ஐ திங்க் அதுதான் வந்து இட்ஸ் அ வெரி ஹைலைட்டிங் மூமெண்ட். ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க்னால அவங்க தே கிராப்ட் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தே வாண்ட் டு ஆட் வேல்யூ டு த கம்பெனி. எப்படி எல்லாம் கம்பெனிக்கு வேல்யூ ஆட் பண்ணலாம்னு யோசிச்சாங்க. கரெக்டா சார்? சார் எக்ஸாக்ட் நம்ம கிரெடிட்னா சார் நம்ம ஒரு ஒர்க்கை கேட்டு வாங்குறது பேர் தான் அது எம்ப்ளாயி சார், அது மேனேஜர்ஸ் கிடையாதுங்க. ஸோ அவங்க இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றது நம்ம எப்படி சார் கிரெடிட் எடுத்துக்க முடியும்?
ஜென்ரலா எஸ்எம்இ ஃபவுண்டர்ஸ்க்கு இது ரிலேட்டட் உங்களோட அட்வைஸ் என்ன சார்? எப்படி டீம் பில்டு பண்ணலாம், எப்படி அவங்கள லாங் டேர்மா ஸ்டே பண்ண வைக்கலாம்? ஒரு சம்மரியா ஷார்ட்டா கிறிஸ்பா சொல்லணும்னா நீங்க எப்படி சார் ஒரு ஃபவுண்டர்ஸுக்கு, இதை பாக்குற ஃபவுண்டர்ஸுக்கு வந்து என்ன சஜஷன் சொல்லுவீங்க சார்? சார் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு பேர் ஈவன் ஒரு இனிஷியல் ஒரு ஈவன் நான் D2 செக்மெண்ட்ல சொல்றேன் சார், அதெல்லாம் ஸ்ட்ராங். ஒரு சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னா ஒரு 1 lakh 2 lakh வரைக்கும் அஸ் ஏ ஃபவுண்டரா உங்களால மேனேஜ் பண்ணிட முடியும். ஆனா அடுத்த செக்டர் இப்ப எல்கேன் மாதிரி கம்பெனி வழங்க பிறகு ஒரு 2 lakh 3 lakh தாண்டறப்போ ஆஃபீஸா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வேணும் சார். ஸ்ட்ராங்கான டீம் இல்லாம ஒரு சிஸ்டம் இல்லாம கம்பெனி growth ஆனீங்கன்னா நீங்க என்னதான் ப்ராடக்ட் என்னதான் மார்க்கெட்டிங் வச்சிருந்தாலும் கம்பெனி growth ஆகாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டால ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1 lakh ஸ்பெண்ட் பண்ணி 2 lakh எடுக்கிறீங்க. அது உங்க டீம் சரியில்லாம ஒரு 4 நாள் கழிச்சு கொரியர் பண்ணாங்களா அவ்வளவுதாங்க, இருக்கிற கஷ்டம் எல்லாமே போயிடும். சோ டீம் இஸ் மஸ்ட் சார். சோ நீங்க எடுக்கிற பர்சனை வந்து முடிஞ்சா அவன் தான் எல்கே அந்த ஒரு கம்பெனினா அதோட பில்லரா நீங்க உருவாக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 பேர் வேலை செய்யறாங்கன்னா நீங்க ஹெட், உங்களுக்கு கீழே 2 பேர், அந்த 3 பேருக்குள்ள 20 பேர், இத மாதிரி ஒரு டீமா ஃபார்ம் பண்ணு சார். அந்த 3 பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்சென்டிவ் பேஸ்ல அவங்களுக்கான விஷயத்தை நீங்க புரிய வைங்க. நீ இப்போ ஒரு மார்க்கெட்டிங் சைட்னா நீ தான் மார்க்கெட்டிங், இதை நீ தான் ஹேண்டில் பண்ற, இதை பண்ணா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நீங்க என்ன இருக்கீங்க அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுங்க. அவனுக்கு முழு அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுங்க. பட் அவன் என்ன பண்ணா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவனுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டு இல்ல அவன் பாத்துக்கோ நீங்க விட்டுட்டீங்களா அது மிஸ்டேக்றப்ப நம்ம கொஸ்டின் கேட்க முடியாது. அதனால உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணா நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் சார். அப்படி விட்டாதான் சார் அந்த இடத்துல வரும். இல்ல மேனேஜர் நான் எல்லா வேலையும் சந்தோஷ சுப்ரமணியம் மாதிரி நீ போய் சைன் போட்டா போதும் நான் எல்லாமே ஃபாலோ பண்ணேன்னு சொல்லலாம், அது அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம போயிடும். இது வந்து ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி மணி சார், மணி மேஜர் கேமா இருந்தாலும் அவனோட ஃப்ரீடம் இஸ் பெட்டர் சார். நான் சொன்னா நியாஸ் வருதாங்க இப்ப இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு எந்த ஷாப்ல இருக்கான்னு தெரியாதுங்க, எனக்கே தெரியாது. ஏதோ ஒரு கடையில போய் அங்க செக் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப நான் போன் பண்ணி எதுக்கு அந்த ஷாப் போனேன்னு கேட்டேன்னா அது அவளோட ஐடியாலஜி போகும். அதுவே அவர் மிஸ்டேக்ஸ் பண்ணா என்னோட ஸ்டாஃபே அவர் பத்தி குறை சொல்லுவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னன்னா ஒரு ஸ்டாஃப்னா அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுங்க, அவங்களுக்கான ரோலை நீங்க கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. சூப்பர் சார், வண்டர்ஃபுல், தேங்க்யூ ஃபார் த கிரேட் இன்சைட் சார். சார் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தீங்க, தேங்க்யூ வெரி மச் சார். இதோட உங்களோட ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிஞ்சது சார், விச் இஸ் லைக் 80% ஆஃப் த பாட்காஸ்ட் முடிஞ்சது. நம்மளோட செகண்ட் செக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டெக்னோடாக்லும் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் ஐ திங்க் ஃபார் லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க வந்து இப்போ நாங்க இந்த புக்கோட கான்செப்டே சார் கண்டினியூட்டி, கஸ்டமர்ஸுக்கு டெலிவரி மட்டும் முக்கியம் இல்ல, கண்டினியூட்டியும் முக்கியம் தான். அது என்னதான் அவங்க வாயை விட்டு சொல்லலைன்னாலும் அது முக்கியம்தான். அட்லீஸ்ட் ஃபார் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி, எங்களை மாதிரியான ஒரு சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண டீம் அவ்வளவா மாறவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் த லீடு பர்சன் கீழே இருக்கிறவங்க ஓரளவுக்கு அந்த சேம் டீம் தான் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா ஒரு 6 இயர்ஸா வந்திருக்கிறாங்க. ஸோ இதே நான் வந்து எவ்ரி இயர் நான் மாத்திட்டு இருந்திருந்தேன் அப்படின்னா டெலிவரி எப்படியோ ஒன்று கொடுத்துடலாம் இது. பட் என்ன இன்னும் கொஞ்சம் நாள் அதிகமாகும், இன்னும் உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகும், எங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகும். சார் இப்போ என்னோட முதல் கொஸ்டின், இப்போ டெக்னோடாக்ல் பல வருஷமா வந்து உங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டெக்னாலஜி பார்ட்னரோட ஒரு கண்டினியூட்டி எவ்வளவு முக்கியம் சார் அதர் B2C ஆர் D2C பிசினஸ்க்கு? சார் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மணி செகண்டரி சார், கண்டினியூட்டி தான் சார் பெஸ்ட் சார். எதனால சொல்லுவேன்னா நீங்க டெக்னோடாக்ல உங்க கூட டிராவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, உங்களை நான் டார்ச்சரே பண்ணதில்லை. உங்க கம்பெனில ஒரு ஜீவன் இருக்கு சார், நேம் கால் சுரேஷ் பாபு. அவரை போன் பண்ணி கேட்டு பாருங்க, 10 மணிக்கு மேல வருஷத்துக்கு ஒரு மினிமம் ஒரு 30 காலாவது பண்ணிருப்பாரு. நீங்க ஒரு சர்வர் கம்பெனி எனக்கு ஒரு இன்ட்ரோ பண்ணீங்க, அவங்க எப்ப போடுவான்னு அவங்களுக்கே தெரியாது. ஆகும்னா இஷ்யூ ஆயிரும். இப்ப நான் வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு கம்பெனில ஈவன் நீங்க சோ கால் ஒரு சர்வீஸ் கம்பெனில இருக்கிறேன், 7 மணிக்கு மேல போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க சார். என்ன பிரச்சனைனாலும் அடுத்த நாள் காலையில 10 மணி தான் ஆகணும். பட் என்னோட சேல்ஸே பாத்தீங்களா ஆஸ் ஏ D2C ஃபவுண்டரா எனக்கு ஒரு 10 lakh ஃபார் டே என்னோட சேல்ஸ்னா ஒரு 6 லட்சம் தான் சார் 6 மணிக்கே வரும். அந்த 4 லட்ச ரூபா அந்த 7 மணில இருந்து 12 மணிக்கு தான் வரும். நீங்க 10 மணிக்கு ஒரு சர்வர்ல சின்ன கிளிச்சுனா ஒரு சோ கால் கார்பரேட் கம்பெனி கால் பண்ண எடுக்க மாட்டாங்க. எனக்கு அடுத்த நாள் எடுத்து 10 மணிக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்குள்ள எனக்கு 4 லட்ச ரூபா லாஸ். சோ இந்த சர்வீஸ் கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுனா, நீங்க சொன்ன அந்த சுரேஷ் பாபுங்கிற ஜீவனுக்கு நான் 10 மணிக்கு போன் பண்ணேன் சார். போன் பண்ணி டார்ச்சர் பண்ணி அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவேன். ஓகேங்களா? அந்த ஃபிக்ஸ் பண்ணதுனால எனக்கு 3-4 லட்ச ரூபா சேல்ஸ் ஆகும். ரெண்டாவது ஓகேங்களா, இதனால கண்டினியூட்டிங்கிறது ஒரு சர்வீஸ்ங்கிற இண்டஸ்ட்ரியில மேஜரா கிளைண்ட் இஸ் மோஸ்ட் சார். ஏன்னா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கஸ்டமர் போனா பிரச்சனை ஒண்ணும் கிடையாது சார். 4 கஸ்டமர்னா நான் மெட்டாலஸ் பண்ணி 4 கஸ்டமர் எடுத்துருவேன். ஆனா உங்களுக்கு என்னன்னா மீதி போனா 20-30 கஸ்டமர் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த 30 கஸ்டமர் தான் உங்களுக்கு ஹார்டு கோருங்கிறப்ப அந்த ஒரு கஸ்டமர் போட்டீங்களா அது நெகட்டிவ் ஆகும். ஏன்னா ஒரு சின்ன நம்பர்ஸ் கிடையாதுங்க, இங்க வந்து ஒரு பெரிய நம்பர் கிரியேட் ஆகிறப்ப நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட என்னோட சேல்ஸ்ல 4 to 5 lakhs ஆகுது. சோ இது சர்வீஸ்ங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சார். சோ அதனால ஈவன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளைண்ட்னா அதுக்குன்னு ஒரு டெடிகேட் டீம் இருக்கணும் சார். இல்ல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. சோ மேபி எங்க இண்டஸ்ட்ரி கூட மாறலாம்,
சர்வீஸ் ஈவன் இப்ப எங்களோட ஆப் நீங்க ரெடி பண்ணீங்கன்னா எனக்கே தெரியாது. என்னோட சுரேஷ் சாருக்கு வந்து ப்ராடக்ட் அதிகமா தெரியும். என்ன ப்ராடக்ட் எங்க லைன்ல எப்படி பொசிஷனிங் பண்ணுறது சுரேஷ் சாருக்கு அதிகமாவே தெரியுங்க. ஸோ அப்படிங்கிறப்ப சார் ஒரு சின்ன இஷ்யூ சார் கிரியேட் பண்ணா அவர் சொல்லுவார் சார் சாஃப்ரான் ஜெல்லா அது 7வது ப்ராடக்ட் சொல்லுவாரு. ஏன்னா என் கூடவே டிராவல் பண்ணுவாரு. ரெண்டாவது நான் உங்களுக்கே என்னோட சைட்டே தெரியுங்க. ஒரே நாள் கஸ்டமர் உள்ள பார்த்தா சைட்டே படுத்துக்கும். ஸோ அதை திருப்பி ரெக்கவர் பண்றதுக்கு அவர் மட்டும் தான் தெரியும். ஏன்னா கிளிச்சு அவர் தான் ஏன்னா 8 வருஷம் ஒரு டிராவல் பண்றதுனால அவருக்கு உள்ள தெரியும் சார். இதனால ஒரு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் டெக்னோ டேக்கில் கூட நான் ஈவன் மோர் தென் குவாலிட்டி சர்வீஸ் ஐ மீன் குவாலிட்டி இதெல்லாம் தாண்டி நான் டிராவல் பண்ண ஒரே தானே என்னோட கம்ஃபர்ட் தான் சார். டெக்னோ டேக்கில் கால் பண்ண செகண்ட் என்ன கிளியர் பண்ண முடியும் என்னோட தாட் சார். ரைட் ரைட் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ஃபார் தட் சார். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ எங்க சைட்ல இருந்து பெருசா டீம் மெம்பர்ஸ் மாத்தினது இல்ல உங்க ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் டீம் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்க பிசினஸ்க்கு ஈஸியரா இருந்ததா? ஏன் கேக்குறேன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து இன்னைக்கு இந்த மாசம் ஒரு ஆள் கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் மந்த் அவர் வேற ப்ராஜெக்ட்ல அசைன் ஆயிட்டாரு, எல்லாம் கம்பெனி விட்டு போயிட்டாருன்னு சொல்லி இன்னொரு ஆள் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நான் ஃபுல்லா என் ப்ராடக்ட் பத்தி எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு நான் அவங்கள ட்ரெயின் பண்றதே வந்து எனக்கு ஒரு வேலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதனால கொஞ்சம் உங்களுக்கு டைம் இது சேவ் ஆச்சா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார்? சார் ஆக்சுவலி எனக்கு டீம் சேஞ்ச் ஆனதா எனக்கு தெரியல சார். எனக்கு பாயிண்ட் ஆஃப் கைட் சுரேஷ் சார் சார் 8 வருஷம் மேபி வேற உள்ள டீமுக்குள்ள மேபி சேஞ்ச் ஆயிருக்கல எனக்கு எக்ஸாக்டா தெரியல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சுரேஷ் சார்னு ஒரு சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எனக்கு டெக்னோ டேக்ல பெருசா இல்ல சார். ஈவன் உங்களுக்கு இன்டர்வியூக்காக நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், ரவா தான் பேசுவாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா டிலேஸ் இருந்துச்சு சார், அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 100% உங்க சொன்ன டைம்ல கிடைக்கல. ஆனா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில எனக்கு ரேட்டிங் கேட்டீங்கன்னா 100 கொடுப்பேன் சார். அவுட்புட் ஐ மீன் டிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கொடுத்தீங்கன்னா நான் 8 தான் கொடுப்பேன். ஆன் டைம்ல டெலிவரி பண்ணல. இப்ப நான் ஒரு மார்ச் 1 கேட்டேன், எனக்கு ஒரு 2 வீக் 3 டிலே எல்லாம் ஆயிருக்கு உங்க சைடு. ஆனா சர்வீஸ் சைடு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மிஸ்டேக் இருந்தது இல்ல சார். ஏன்னா எனக்கு மெயினா சுரேஷ்ங்கிறத நான் எதுக்கு சுரேஷ் சார் அவ்வளவு நான் ப்ரைட் பண்ணி பேசுறேன்னா, எனக்கு சர்வீஸ் ஈவன் இப்ப நீங்க கொடுத்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 hours தான் யூஸ் பண்ணணும். ஒரு ரிசோர்ஸ் அவ்வளவுதான் யூஸ் பண்ணி எனக்கு கொடுத்த டைம். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் 1 day ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்கேன். 1 week யூஸே பண்ணாம இருக்கேன். என்ன பிரச்சனை எனக்கு என்னன்னா மோஸ்ட் கம்ஃபர்ட் வந்து எனக்கு கொடுத்தீங்க. எனக்கு மெயினா அந்த ஃப்ரீடம் கொடுத்தீங்க. ஸோ இப்போ ஜென்ரலா 3 hours 3 hours யூஸ் பண்ணுங்கன்னா எனக்கு 3 hours டெய்லி ஒர்க்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெப்சைட் இஷ்யூ ஆனாதான் நான் கொடுக்க முடியும். நான் டெய்லி 3 hours என்ன ஒர்க் கொடுக்குறது? அதான் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தது. ரெண்டாவது எனக்கு டைமிங்னு ஒரு விஷயம் இருந்துச்சு சார். என்னால ஈஸியா அக்சஸ் பண்ண முடிஞ்சது. நான் சொன்னேன் இல்லைங்க, சோ கால்க்கு சில கம்பெனிஸ்ல இருப்பாங்க. ஈவன் நான் ஒரு கம்பெனி உங்களுக்கு முன்னாடி கூட நான் நடுவில் வந்து ஒரு ஈவன் உங்க விஷயத்துக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடா ட்ரை பண்ணேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மெயில் தான் பண்ணணும். இப்ப வெப்சைட் சின்ன கிளிச்சுன்னா அவங்களுக்கு மெயில் பண்ணாதான் இங்க பாப்பாங்க. சோ இது மாதிரி இல்லாம ஒரு கஸ்டமர் நீட் இது மாதிரி நீங்க சேஞ்ச் ஆனீங்க சார். இனிஷியல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்களும் கார்பரேட்டா தான் அப்ரோச் பண்ணீங்க. நான் சொன்னேன் சார் எனக்கு கார்பரேட் அப்ரோச் சுத்தமா செட் ஆகாது, எனக்கு டெடிகேட்டா ஒரு பர்சன் வேணும், எனக்கு கடைசிக்கு அவர் தான் வேணும். ஏன்னா சைட் வந்து நார்மலா ஒரு 10 ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு ஷோகேஸ் பண்ற கம்பெனிஸ் கிடையாது. நாங்க வந்து ப்ராடக்ட்ல எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி. இன்னைக்கு ஒன்னு பார்த்தோம், சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். நிறைய அவுட் சோர்ஸ் சொல்லுவோம். எனக்கு ஒரு சைட்டை கொடுத்து இட்ஸ் நாட் ஏ டைனமிக் சைட் சார், இட்ஸ் நாட் ஏ ஸ்டாட்டிக் சைட். எனக்கு ஸ்டாட்டிக் சைட் கிடையாது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி தான் எடுத்தேன். அதுக்கான சப்போர்ட் நீங்க கொடுத்தீங்க சார். எனக்கு அஸ் ஏ சர்வீஸ் பேஸ்ல எனக்கு 10க்கு அவுட் ஆஃப் 10 மார்க் நான் கொடுப்பேன் சார். இது எந்த மாற்றம் கிடையாதுங்க. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து ஈஸியா அக்சஸ் பண்ண அளவுக்கு இருந்துச்சு சார் டெக்னோ டேக்கிள். சார் நெக்ஸ்ட், இப்போ ஒரே டெக்னிக்கல் டீம் லாங் டேர்மா அவங்களோட ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அ கஸ்டமர் உங்களுக்கு என்னென்ன மாதிரி அட்வான்டேஜஸ் இருந்தது? இது எக்ஸாம்பிள் சுரேஷ் பாபு எடுத்துக்கோங்களேன். இது நான் வருஷத்துக்கு ஒருத்தர நான் கொடுத்துருந்தேன்னா என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கலாம் சார்? ஃபர்ஸ்ட் என்னன்னா சார், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எங்களோட டிபி சைட்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல மீதி போன ஒரு ஃபார் டேக்கு ஒரு 1000 ஆர்டர் போயிருந்துச்சு. இன்னைக்கு சாரி 100 ஆர்டர் பண்ணி 1000 ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு வெப்சைட்ல இருக்கு. இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு கிளிச் ஆகுது சார். சின்ன கிளிச்னா நான் புதுசா ஒரு பர்சன் கொடுத்தேன்னா என் சைட்டை ஃபர்ஸ்ட் ஆடிட் பண்ணும் சார். ஆடிட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி 3 நாள் ஆகும் சார். அதே சுரேஷ் சார் இருந்துச்சுன்னா என்னோட இனிஷியல் ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நம்ம ஆரம்பிச்சது வந்து ஊகாமஸ்ல ஆரம்பிச்சோம். ஊகாமஸ்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆப்பை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் PHP போய் அதுக்கப்புறம் சல்ஃபை வந்திருக்கும். ஆனா எல்லாத்துலயும் ஒரே மாறாத பர்சன் சுரேஷ் சார். அவர் ஊகாமஸ் காலத்துல இருந்ததுனால என்ன பிரச்சனாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல 15 நிமிஷத்துல என்ன ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துரும் சார். 15 நிமிஷம் தாண்டதே கிடையாதுங்க. ஈவன் ஒரு ரிலேட்டட் இப்ப ரீசனா ஒரு கம்பெனி ஒரு ஃபவுண்டர்கிட்ட பேசியிருந்தேன். வெப்சைட்ல ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு சார். ஒரு நல்ல கம்பெனி அரௌண்ட் ஒரு 6 year பண்ற கம்பெனி ஒரு ஃபக் உழுந்து அதை ரெக்கவர் பண்ணது 1.5 மாசம் ஆயிருக்கு சார். ஒரு பெரிய கம்பெனி. அதனாலே கிட்டத்தட்ட அந்த அவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர்ல 1.5 கோடி அவுட் ஆயிருக்கு. அந்த அவங்கள பிக்ஸே பண்ண முடியல சார் அவங்க. ஏன்னா அந்த டெவலப்பருக்கே தெரியல.
ஜாயின் அங்க அப்ரோச் பண்றாங்க, இங்க அப்ரோச் பண்றாங்க. இப்போ ஒரு Shopify சைட்னா கூட ஓகே, எங்காவது ஐடியா கிடைக்கும். நீங்க ஒரு ஈவன் ஒரு ஓன் ஒரு ஈவன் நம்ம கிரியேட் பண்ணது ஓன் PHP ல என்ன நடக்குதுன்னே தெரியாது சார். எங்க என்ன பக்குன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் சார். அதனாலதான் ஒரே பர்சன் டிராவல் பண்றப்ப அது ஈஸியா நம்மளால அக்சஸ் பண்ண முடியுங்க. ரெண்டாவது ஈஸியா பண்ண முடியும். மூணாவது நம்ம இதுக்கு முன்னாடி சர்வீஸ் கம்பெனில பண்ணவங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய கிளிப்ஸ் ஆகுது சார். எதனால பேஜே லோட் ஆகாது. நீங்க மூணாவது பர்சன் வரப்ப அந்த பிக்ஸ் பண்ண டைம் ஆகும். அதுங்கிறப்ப ஒரு பர்சன் கூட டிராவல் பண்ணா ஈஸியா உங்களை ஹைட் பண்ண முடியும்னு வச்சுக்கீங்களேன். ஈஸியா அக்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும், ஈஸியா ரீச் பண்ணிட முடியுங்க. அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, ஒரு ஈவன் ஒரு டெக்னிக்கல் டீம்ங்கிறப்ப ஒரு ஈவன் ஒரு வெப்சைட்டோ ஒரு சர்வீஸோ ஒரு ஆப்பை மேனேஜ் பண்றீங்கன்னா ஒரே பர்சன் தான் சார் மோஸ்ட் பெஸ்ட். நம்மளோட அனலிஸ் எங்களுக்கு புரியும் சார். ஏன்னா எங்களுக்கு இனிஷியல் நிறைய இனோவேஷன் வரப்ப ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியுங்கிறது என்னோட தாட் சார். சார் கடைசி கொஸ்டின், பாட்காஸ்டோட லாஸ்ட் கொஸ்டின் சார். ஒரு டெக்னாலஜி வெண்டர் நார்மலா வெண்டரா இல்லாம ஒரு பிசினஸ் பார்ட்னர் மாதிரி ஃபீல் ஆகணும் அப்படின்னா என்னென்ன குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கணும், இல்ல நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? ஸோ நீங்க இவர் வெறும் டெக்னாலஜி வெண்டர் தான் இல்லாம இவர் ஒரு பிசினஸ் பார்ட்னருங்கிற மாதிரி நினைக்கணும்னா என்னென்னலாம் அவங்க கிட்ட எதிர்பார்ப்பீங்க சார் ஜென்ரலா? சார் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சார். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு சாஃப்ட்வேர் ஒரு டெக்னாலஜி பார்த்தோம்னா மைண்ட்ல பாரு விஷயம் என்னன்னா, மேக்ஸிமம் சாஸ் ப்ராடக்ட் சார். உங்களோட சாஸ் ப்ராடக்ட் நீங்க அதிகமா வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்ன அதுக்கு அடாப்ட் ஆகணும். ஆனா மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் கம்பெனி டெக்னிக்கல் கம்பெனி என்னன்னா, என் கம்பெனி ப்ரொசீஜர் என்ன, இதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணுங்கிறது எனக்கே மேக்ஸிமம் செட். நாட் ஓன்லி மைண்ட், இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எல்லாமே இன்கவுஸ்ல தான் சேர்க்கறாங்க. நீங்க சொல்ற டெக்னாலஜி சேஸ் ப்ராடக்ட் எல்லாம் மேக்ஸிமம் ஓனா பண்றாங்க. ஸோ இதுக்கான மேஜர் ரீசன்னா அடாப்டிலிட்டி கிடையவே கிடையாது சார். நம்ம என்ன சொன்னா அதே தான் சார். நீங்க கொஸ்டின்ஸ் எவ்வளவு கேட்டாலும் ஆன்சர் ஒண்ணுதான் சார். இப்போ ஒரு ஈவன் இப்ப நம்ம ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் ஈவன் டெக்னிக்கல் டீமுக்கு ஒரு கிளிச் ஆச்சுன்னா கூட ஒரு 8 மணிக்கு ஒரு இஷ்யூனா அதை ஹேண்டில் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. அந்த கார்பரேட் திங்ஸ்லயே தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாங்க கிளைண்டா உங்களை நம்பி கொடுக்கறது என்ன, எங்களோட கம்ஃபர்ட் தான் நாங்க கொடுக்குறோம். எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷனுக்காக உங்களை தேடி வரும். அதுமே நீங்க கார்பரேட் திங்ஸ்ல தான் பண்ணுவோம். அப்ப நாங்க எதுக்கு சார் ஒண்ணு? அதனாலதான் சில கம்பெனிஸ் வந்து ஈவன் இன்கவுஸா டீம் வைக்கிறது. இன்னைக்கு வந்து இல்ல ஒரு டீம் வந்து 24 இது அவைலபிள் இருந்துச்சுன்னா இன்னைக்கு சில கம்பெனிஸ் வந்து இன்கவுஸ்ல ஒரு டெக்னிக்கல் டீம் வைக்கணும் அவசியமே கிடையாது சார். ஏன்னா டெக்னிக்கல் டீம் வந்து எங்களுக்கும் ப்ரெஷர் தான். இப்ப எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்கா டெக்னிக்கலா ஆபரேஷன்ஸா இல்ல மேனுஃபேக்சரிங்கா எங்களுக்கு மெயினா மேனுஃபேக்சரிங் சாரி மார்க்கெட்டிங் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்களுக்கு கான்செப்ட் மார்க்கெட்டிங் தான் இருக்கு. அதை தாண்டி டெக்னிக்கல் வளர்த்தனா எங்களுக்கான கம்ஃபர்ட் கிடையாதுங்க. ஈவன் ஒரு மெட்டால ஒரு ஆட் ரன் பண்ண நினைச்சா கூட அவங்க சொல்ற டைம்ல தான் பண்ணும். மெயில் கான்வர்சேஷன் பண்றப்ப எங்களுக்கு என்ன தோணும், எங்களுக்கு இன்கவுஸ் இருந்துச்சுன்னா ஓகே அவனை நான் சொல்றேன் அப்படியே அவனை அவுட்புட் வாங்கிட முடியும். பட் ஒரு ஏஜென்சி ஒரு டெக்னிக்கல் பார்ட்னர்னா அவனுக்கு நான் மெயில பண்ணும், அவன் அவ்வளவு ப்ரொசீஜர் அத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு. இதனாலதான் ஃபவுண்டர் வந்து தயங்குறதுங்க. அஸ் ஏ ஃபவுண்டரா என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிளைண்டோட ரெக்கார்ட் நீங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் டெக்னிக்கல் டேக்ல நீங்க எடுத்துக்கலாம். டெக்னிக்கல் டேக்ல நான் 10 வருஷம் நான் ட்ரைன் பண்ண நான் டிராவல் பண்ண ஒரே காரணம் எனக்கு அடாப்ட் ஆனீங்க. மத்த கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணீங்க தெரியலங்க. என்னோட அஸ் ஏ லட்சுமி கிருஷ்ணாவா எனக்கு நான் டெக்னாலஜிக்கல் டிராவல் பண்ண ஒரே காரணமே என்னோட கம்ஃபர்டபிலிட்டி. சோ எனக்கு என்னோட பிரச்சனையை சால்வ் அவுட் பண்ணிட்டு எனக்கான ஈவன் நீங்க கேட்ட கூட நான் லேட்டர் எல்லாம் போட்டிருக்கேன். இல்ல சார் நீங்க 5th கேட்பீங்க, இல்ல சார் எனக்கு 15th கேட்டிருக்கேன், அதை நீங்க அக்செப்டும் பண்ணிருக்கீங்க. சோ என்னன்னா கிளைண்டோட கம்ஃபர்டபிலிட்டி. சோ என்னன்னா கிளைண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது. சோ அஸ் ஏ ஃபவுண்டரா நான் என்ன சொல்றேன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்றேன்னா, சோ மோர் தென் சர்வீஸ் எல்லாம் தாண்டி கிளைண்டோட கம்ஃபர்ட் முக்கியம் சார். ஏன்னா கிளைண்ட் வந்து நாங்களும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் வந்து சும்மா வந்து ஒரு எம்ப்ளாயி கிடையாதுங்க. சோ நாங்களும் பிசினஸ் பண்றப்ப சோ எங்களுக்கூட கம்ஃபர்டபிள் படி சர்வீஸ் கொடுத்தா நாங்களும் ஆட்டோமேட்டிக்கா வரும் சார். என்னோட பாயிண்ட் ஆஃப் ஏதாவது சொல்ல வரேங்க. இல்ல எங்க கம்பெனி ரூல்ஸ் இதுதான், 10 மணில இருந்து 6 மணி தான் சார். நீங்க 6 மணிக்கு இஷ்யூனா நீங்க நாளைக்கு தான் பண்ணும். அதுவும் ஈவன் எப்படி சொல்லுங்க, இந்த ஜியோ கஸ்டமர் கால் பண்ற மாதிரி தாங்க. 1 அழுத்தவும் 2 அழுத்தவும் 3 அழுத்தமா இருந்துச்சுன்னா நீங்க அழுத்தே வேண்டாமா, நாங்களே கிளம்பிடுவோம் சார். சார் தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நிறைய இன்சைட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ஐ ஹோப் திஸ் செஷன் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த வியூவர்ஸ்.